ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெற்றது. பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் தமிழக ஆளுநர் என் ரவி தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்தன. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். முன்னதாக ராஜ்பவனுக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினை ஆளுநர் என் ரவி வரவேற்று அழைத்து சென்றார். மேலும் நேரு, தங்கம் தென்னரசு, பொன்முடி, ஏவா வேலு, உதயநிதி உள்பட தமிழக அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்க வந்திருந்த அனைவருக்கும் ஆளுநர் என் ரவி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு முதல் வரிசையில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் கே வாசன், பாமக சார்பில் கே மணி, தேமுதிக சார்பில் பிரேமலதா, கே சுதீஷ் உள்ளிட்டோர் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். வரும் ஞாயிற்றுக்கிழமை கலைவாணர் அரங்கில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். இந்த சூழலில் ஆளுநர் மாளிகையில் நடந்த சுதந்திர தின விழா தேநீர் விருந்து விழாவில் தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது.